சில விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேனா லாஸ்கோவ்ஸ்கியோட ஒரு ட்விஸ்டட் மர்டர் மிஸ்ட்ரி. டேனா வேலை பார்க்குற இடத்துல இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதில் டேனா மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட். தேடி போன போலீஸ் டேனாவோட வீட்டில் ஒரு கவுச்சில் டேனா இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சான பொசிஷன்லையும் வாய்க்கு பக்கத்தில் கொஞ்சம் பிளட்டோட அந்த கவுச்சில் வித்தியாசமான முறையில் இருந்தாங்க டேனா. போலீஸ் ஃபர்ஸ்ட் டேனாவோட எக்ஸ் ஹஸ்பண்டான சாமை சந்தேகப்படுறாங்க. அவர் தான் டேனாவை கொலை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. ஆனால் இந்த கேஸ் அவ்வளோ சிம்பிளாக முடியல. வாஷிங்டனில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவில் பிறந்தவங்க தான் டேனா. 1989 டேனாவோட 24 வயசில் சாமை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது 2 பேருக்கும் பிடிச்சி போகுது. உடனே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்த டேனாவுக்கு 1993 அவங்களோட 28 வயசில் அவங்க எடுத்துகிட்டு இருந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகி அழகான 3 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க டேனா. ஆனால் அவங்களோட வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரி சிறப்பாக இல்லை. திருமண வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாடு இல்லாத சாமோட வாழ பிடிக்காத டேனா திருமணமாகி 11 வருஷத்துலேயே 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. டிவோர்ஸுக்கு பிறகு தனக்காகவும் தன்னோட 3 குழந்தைங்களுக்காகவும் ஒரு தனி வீட்டில் குடியேறாங்க டேனா. அது சாமோட வீட்டில் இருந்து 3 hours ட்ராவல் இருக்கிற ஒரு வீடு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட கனவான டே கேரை ஓப்பன் பண்ணுறாங்க டேனா. அது மட்டும் இல்லாமல் வீடு ஆஃபீஸுகளுக்கு கூட போய் குழந்தைங்கள பார்த்துக்கிற சர்வீஸையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2001 டேனாவோட 36 வயசில் தன்னோட 3 குழந்தைங்களோட சம்மர் பிரேக்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஆகஸ்ட் 31 தன்னுடைய குழந்தைய பார்த்துக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன டேனா வரவே இல்லை. வேலைக்கு போகாமல் இருக்கிறது, இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவ் போடுறது டேனாவோட பழக்கம் கிடையாது. எவ்வளவு ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் இருந்தது அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்னும் வினோதமாக இருந்திருக்கு. சந்தேகப்பட்ட அவங்க உடனே டேனாவோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டேனாவோட வீட்லேயும் டேனா இல்லாததுனால உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 மணி நேரம் கழித்து காலையில் 11 மணிக்கு டேனாவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. டேனாவோட வீட்டுக்கு ரீச் ஆனதும் ஃப்ரெண்டோட நாக் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பின்பக்க கதவு உடஞ்சி திறந்த நிலையில் இருந்திருக்கு. அது வழியாக போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஹாலில் இருந்த ஒரு கவுச்சில் டேனா இறந்து கிடந்திருக்காங்க. தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறத ஒரு ஜாபாக சூஸ் பண்ணி தன்னோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தவங்க தான் டேனா. அவங்க ஏன் இப்படி இறந்து கிடக்கணும்? இது தற்கொலையா இல்லை கொலையா? கொலையாக இருந்தால் யார் பண்ணியிருப்பாங்க? போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. டேனாவோட பாடி இருந்த பொசிஷனை பார்க்கும்போது அது சூசைட் மாதிரி தெரியல. இறந்து கிடந்த டேனாவோட கை ஒன்று தலைக்கு மேலேயும் இன்னொன்று ட்விஸ்ட் பண்ணி திருகின மாதிரி இருந்திருக்கு. கழுத்தில் சில ஸ்க்ராச்சஸோட, வாய் பக்கத்தில் சில பிளட், அது மட்டும் இல்லாமல் கை முட்டியில் சில ஸ்க்ராச்சஸும் இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மர்டர் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அங்கங்கே சதறி இருந்திருக்கு. ஸோ இது ஒரு ராபரியாக இருந்திருக்கலாம். ஆனால் வீட்டில் இருந்த எந்த பொருளுமே திருடு போகலைன்னு டீட்டெயில்டு எக்ஸாமினேஷனில் தெரிய வருது. ஆனால் ஒரு குரூஷியலான எவிடன்ஸ் போலீஸ்க்கு கிடைக்குது. மர்டர் சீன்லேயும் டேனாவோட பாடியிலையும் சுற்றி கிடந்த ஹேர் சாம்பிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அந்த ஹேர் சாம்பிள்ஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வச்சு போலீஸ் கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கிடச்சிது. அது ஃபாரன்சிக் ப்ளூ லைட் மூலமாக பார்த்தப்போ அங்கே இருந்த காப்பெட்டில் ரத்தம் அங்கங்கே சிதறி கிடந்திருக்கு. எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் டேனாவோட ஃபேமிலிக்கு டேனா இறந்துட்டதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டேனாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இருந்து டேனாக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவாக தெரிய வருது. ரொம்ப ஃபோர்ஸாக கழுத்து நெரிக்கப்பட்டதால் கழுத்து எலும்பு உடஞ்சி தான் டேனா இறந்து போயிருக்காங்க. இப்படி ஸ்ட்ராங்காக கழுத்தை நெரிக்க அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒருத்தரால் தான் முடியும்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. டேனாவோட பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து விசாரணை ஆரம்பித்த போலீஸ் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸை கேட்டு குழம்பி போகிறாங்க. டேனாவை மர்டர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எனிமீஸோ இல்லை மோட்டிவ்ஸோ கிடையாது. எப்போவும் முகத்தில் சிரிப்போட கேரிங் நேச்சரில் இருந்த டேனா இறந்து போயிட்டதை நம்பவே முடியல. மர்டர் நடந்த சமயத்தில் டேனாவோட குழந்தைங்க டேனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சாம் கிட்டே இருந்திருக்காங்க. கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கினப்போ 2 பேரும் சேர்ந்து தான் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னு ஆர்டர் வந்ததால் சாமும் அப்பப்போ குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்திருக்காரு. சாம் மேலே போலீஸ்க்கு டவுட் வந்ததால் போலீஸ் சாமுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாம் ஃபோன் எடுக்கவே இல்லை. போலீஸ் சாமோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ
வீடு சுத்தமாக காலியாக இருந்திருக்கு. சாம் தான் டேனாவை கொலை பண்ணிட்டு இருக்கலான்னு போலீஸ்க்கு டவுட் வருது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். சாம் கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கால் போலீஸ்க்கு வருது. அந்த காலுக்கு அப்புறம் இந்த கேஸ் தலைகீழ மாறிடுச்சு. போலீஸ்க்கு கால் பண்ண சாம், நான் கால் அட்டன் பண்ணாததுக்கு மன்னிச்சிருங்க. நான் என் குழந்தைங்களோட கேம்பிங் போயிருந்தேன். கேம்பிங் போகும்போது ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. டேனா இருந்ததை கேள்விப்பட்ட சாம் அதிர்ச்சியில் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறாரு. டேனாக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மர்டர் நடந்ததாக சொல்லப்படுற அந்த சமயத்தில் தான் காருக்கு பெட்ரோல் போட போனதாகவும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தூங்கிட்டதாகவும் சொல்லி பெட்ரோல் போட்டதுக்கான ரெசிப்டையும் சப்மிட் பண்ணியிருக்காரு சாம். சாமோட முட்டியில் இருந்த ஸ்க்ராச்சஸை கவனித்த போலீஸ் அதை பற்றி கேட்கும்போது கேம்பில் பேஸ்பால் விளையாடும்போது ஏற்பட்டதாக சொல்லியிருக்காரு சாம். ஆனால் போலீஸ் அதை நம்பலை. சாமோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஹேர் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ அது எதுவுமே க்ரைம் சீனில் கிடச்ச எவிடன்ஸோட மேட்ச் ஆகலை. எல்லா எவிடன்ஸும் சாமுக்கு அகென்ஸ்டாக இருந்ததால் போலீஸோட ஃபோக்கஸ் தன்னோட குழந்தைங்கள பார்த்துக்க டேனாவை ஹையர் பண்ணியிருந்த ஃபேமிலி மேலே போகுது. அந்த ஃபேமிலி சொன்ன ஒரு விஷயந்தான் போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. டேனாவை தன்னை பேட்ரிக்னு ஒருத்தன் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறதாகவும் தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன்தான் காரணமாக இருப்பான்னு அடிக்கடி அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. லோக்கல் கேபிள் இன்ஸ்டாலரான பேட்ரிக் டேனாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட டேட் பண்ண விரும்பியிருக்கான். டேனா அதுக்கு ஒத்துக்கலைனாலும் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கான் பேட்ரிக். டேனா போகும்போது அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க மேலே ஃப்ளவர்ஸை போடுறதும் அன்வான்ட் போயம்ஸை பாடுறதும்னு தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் பேட்ரிக். இது எல்லாமே டேனாவை ஹையர் பண்ண அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கு போகும்போது தான் நடந்திருக்கு. அதனால தான் டேனா பேட்ரிக்கை பற்றி அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் பேட்ரிக்கை ஒரு ப்ரைம் சஸ்பெக்டாக போலீஸ் பார்க்குறதுக்கு காரணம். டேனாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை பார்த்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. டேனாவோட பக்கத்து வீட்டில் போலீஸ் விசாரிக்கும்போது அவங்க கொடுத்த ஒரு க்ளூ போலீஸ்க்கு இந்த கேஸில் ரொம்ப பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. டேனாவோட டெத்தை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில் ஒரு ஒயிட் வேன் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்ததா பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. பேட்ரிக்கிட்டையும் அந்த மாதிரி ஒயிட் வேன் இருக்கிறத தெரிஞ்ச போலீஸ் பேட்ரிக்கை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமல் இருந்த பேட்ரிக்கிட்ட டேனா இருந்துட்டதாகவும் அதுக்காக ப்ரைம் சஸ்பெக்டாக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் போலீஸ் பேட்ரிக்கிட்ட சொல்கிறாங்க. பயந்து போன பேட்ரிக், டேனா இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் டேனாவை எதுவுமே பண்ணலைன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட்டிவாக தன்னோட டிஎன்ஏ, ஹேர் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு எல்லாத்தையும் கொடுத்து போலீஸோட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கான் பேட்ரிக். இன்வெஸ்டிகேஷனில் டேனா மேலே இன்ஃபாக்சுவேஷனில் இருந்தேன், அவங்கள அடிக்கடி ஃபாலோ பண்ணேன், என் விருப்பத்தை சொன்னேன், ஆனால் அவங்கள எப்போவும் நான் காயப்படுத்தினதில்லைன்னு சொல்லியிருக்கான் பேட்ரிக். அவனோட வேனை சர்ச் பண்ணி பார்த்ததுலேயும் எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. கொலை நடந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு தான் சொல்லியிருக்கான் பேட்ரிக். பேட்ரிக்கோட இந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த க்ளூவும் கிடைக்காதால போலீஸ் யார் இந்த மர்டர் செஞ்சுருப்பாங்கன்னு குழம்பி போகிறாங்க. டேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னொருத்தர் டேனாவோட லைஃப்பில் இருந்தது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. மைக்கேல் டேனாவோட அஃபிஷியல் பாய் ஃப்ரெண்டாக இல்லைனாலும் டேனாவோட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்திருக்காரு. ஒரு பார்ட்டியில் மீட் பண்ண டேனாவும் மைக்கேலும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. எப்போவும் ரொம்ப பார்ட்டி பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்த மைக்கேலோட லைஃபுக்கும் 3 குழந்தைங்களை சிங்கிள் மதராக வளர்த்துட்டு இருந்த டேனாவோட லைஃபுக்கும் ரொம்பவே கான்ட்ராஸ்டாக இருந்திருக்கு. எப்போவும் ரொம்ப பார்ட்டி பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்த மைக்கேலோட லைஃப்பும் 3 குழந்தைங்களை சிங்கிள் மதராக வளர்த்துட்டு இருந்த டேனாவோட லைஃப்பும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்திருக்கு. 2 பேரோட இந்த டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலால் அடிக்கடி ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பிரச்சனை வந்ததால் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட போலீஸ் சஸ்பெக்டான மைக்கேலை விசாரிக்கிறாங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு நைட் மைக்கேல் டேனா கிட்ட பேசியிருக்காரு. நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நம்ம திரும்பியும் கண்டிப்பாக ஒன்று சேரணும்னு டேனா கிட்ட பேசிட்டு தன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டதா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு மைக்கேல். ஃபோனில் தங்கிட்ட சரியாக பேசாததுனால டேனாவை பார்க்க மைக்கேல் போனதாகவும் வழியில் யூஎஸ் பார்டரில் போலீஸ் அவர் அலோவ் பண்ணாததுனால திரும்பி வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு. போலீஸ் மைக்கேல் சொன்ன மாதிரியே கஸ்டம்ஸ் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே உண்மையாக இருந்திருக்கு. சாம்
பேட்ரிக், மைக்கேல்னு டேனாவோட லைஃப்பில் இருந்த 3 பேருமே இந்த கொலையை செய்யலை. அப்போது யார் இந்த கொலையை செஞ்சுருப்பா? அப்போ யாராக இருக்கும்னு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க போலீஸ். அப்போதான் டேனாவோட இன்னர் சர்க்கிளை டீப்பாக விசாரிக்கிறாங்க. டேனாவோட இறுதி சடங்கில் வந்த எல்லாரோட கடைசி மெசேஜையும் படிக்கிறாங்க போலீஸ். அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்ட எல்லாரும் டேனாவுக்காக ஒரு மெசேஜை அங்கே இருந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தேடின போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருந்த ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. சாரி, நான் உனக்கு ஒரு நல்ல நீஸாக இல்லை, 34 days சோபர், ஆல் ஃபார் யூன்னு ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ். அதை எழுதுனது அமேண்டா டேனாவோட நீஸ். இந்த ஒரு சிம்பிள் மெசேஜ் தான் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அமேண்டாவை பற்றி டீப்பாக விசாரிக்க ஆரம்பித்த போலீஸ்க்கு அமேண்டா ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட்னும் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு. அவங்களோட ஆன்ட்டி தான் டேனா. அவங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டேனா. அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களோட மர்டருக்கு அமேண்டா எப்படி காரணமாக இருக்க முடியும்? இன்னொரு அம்மாவாக இருந்தவங்கள அமேண்டா ஏன் கொல்லணும்? அமேண்டாவை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்கிறாங்க அமேண்டா என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அன்சால்வ்டு கேஸஸை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி ட்ரக்ஸ் எடுத்து வெளியில் சுற்றுற அமேண்டா தன்னோட வீட்டுக்கு போக முடியாத நேரங்களில் டேனா வீட்டுக்கு தான் போய் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்படி போகிற டைமில் தன்னோட ஃப்ரெண்டான எமிலியையும் டேனாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அமேண்டா. ஃப்ரீக்வெண்ட் விசிட்டராக மாறின எமிலி டேனா கூட ரொம்பவே நெருக்கமாக பழகியிருக்காங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் அவங்கள என்றைக்கும் ஹர்ட் பண்ணதில்லைன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. டேனாவோட வீட்டில் எப்போவும் தன்னோட பொழுத கழித்த எமிலி தான் கல்ப்ரிட்டாக இருக்கணும்னு நினச்ச போலீஸ் எமிலியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எமிலியோட நிக்நேம் த மியூட்டன்ட். அதாவது ஒரு அசாதாரணமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான் எமிலியை கூப்பிட்டு விசாரிக்கும்போது எமிலி ரொம்ப அரகண்ட்டாக பேசியிருக்காங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பதிலுக்கு நிறைய கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டு போலீஸை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எமிலி மேலே சந்தேகம் அதிகமான போலீஸ் எமிலியோட வீட்டை சர்ச் பண்ணும்போது அங்கே டேனாவுக்கு சொந்தமான ஒரு பிளாக் ஷர்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எமிலியோட பர்சனல் டைரியும் இருந்திருக்கு. அதில் சாகிறதுக்குள்ளே இந்த 10 விஷயங்களை பண்ணிடணும்னு எமிலி எழுதியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் கில் சம்ஒன் அண்ட் கெட் அவே வித் இட். இது ரொம்ப வினோதமாக இருந்ததால் எமிலியை ரொம்ப அக்ரெசிவாக விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்போ தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஆகஸ்ட் 30 அமேண்டாவும் எமிலியும் ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்து அன்கான்சியஸான நிலையில் இன்னும் ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லாததால் டேனாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே டேனா கிட்ட பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. டேனா பணம் தர மறுத்ததால் தன்னோட ஸ்கார்ஃபால் டேனாவோட கழுத்தை நெரிச்ச எமிலி அவங்கள கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்காங்க. நடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அமேண்டாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிருக்காங்க. எங்கள் போலீஸ்கிட்ட நடந்ததை சொன்னால் தனக்கும் பிரச்சனை வரும்னு நினச்ச அமேண்டா நடந்ததை போலீஸ்கிட்ட மறைச்சிருக்காங்க. எமிலியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு க்ரைம் சீனில் கிடைச்ச டிஎன்ஏ, ஹேர் சாம்பிள்ஸ், ஃபிங்கர் பிரிண்டர்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே எமிலியோட மேட்ச் ஆகிருக்கு. தன்னை தேடி வந்தவங்களுக்கு அரவணைச்சு பாசம் காட்டின டேனாவை கொலை செஞ்சதுக்கு எமிலிக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிது. இந்த ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ் அமேண்டா எழுதின ஒரு சின்ன கண்டோலன்ஸ் மெசேஜிலேருந்து தான் சால்வ் ஆகியிருக்கு. அமேண்டா மட்டும் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்காமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டேனாவோட மரணத்துக்கு காரணம் யாருன்னே தெரியாமல் போயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.